சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப எப்படியாவது சௌந்தர்யாவை சமாதானப்படுத்திடணும். இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு சௌந்தர்யா? பரவாயில்லையா? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? இப்ப உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஏன் உடம்பு எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க ஏன் அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? உன் மேல அக்கறை எடுத்து நான் கேட்காம வேற யார் கேட்பாங்க? யாரு? உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கா? நான் தான் உங்களுக்கு ஞாபகத்திலேயே இல்லாத ஒருத்தியாச்சே. என் மேல எப்படி உங்களுக்கு அக்கறை வரும்? ஆளை பார்த்ததும் சும்மா ஏதாவது பேசணும்னு பேசுறதுக்கு பேரு அக்கறை இல்ல. சௌந்தர்யா, தயவு பண்ணி என் மேல கோவப்படாத. நீ உடம்புக்கு முடியாம தான் படுத்திருக்கேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. சாதாரணமா அசந்து தூங்கிட்டு இருக்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே தான் நான் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போனேன். அதுவும் இல்லாம ஒரு புது ப்ராஜெக்டுக்கான அசைன்மெண்ட்டை கண்டிப்பா முடிச்சே ஆகணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா ஒரு வேலையை நம்பி ஒப்படைச்சாங்கன்னா அவங்க சொன்ன நேரத்துல சரியா பண்ணி முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணலைன்னா அம்மா கோவப்படுவாங்க. ஏன்னா அது அவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட். அதனாலேயே மத்த எது மேலேயே நான் கவனம் வச்சுக்காம சீக்கிரமா கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டேன். நமக்கு பிசினஸ் முக்கியம் இல்லையா? அதையும் நாம தானே சரியா பாத்துக்கணும். அதெல்லாம் சரியா பாத்துக்கணும் தான். அப்படியே கட்டின பொண்டாட்டியையும் கேர் எடுத்து பாத்துக்கணும்ல. எனக்கு உடம்பு முடியலன்னு காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் என் வேலையை முடிச்சிட்டு தான் வருவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, அப்படியெல்லாம் கிடையாது சௌந்தர்யா. விஷயத்த கேள்விப்பட்டதும் நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு தான் வந்தேன். வந்து உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டேன். ருத்ராத்தை தான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்கன்னு தங்கமணி சொல்லி எனக்கு தெரிஞ்சது. இங்க பாரு, நான் சொல்றதால உனக்கு நம்பிக்கை இல்லைனா தங்கமணி இப்பவே கூப்பிட்டு கேளு. அதுக்கப்புறமா அந்த வேலையை நான் ஈவினிங் போய் தான் முடிச்சேன். அது உனக்கு தெரியுமா? அது 50 crores ப்ராஜெக்ட். ஆனா அது கூட முக்கியம் இல்லைன்னு தான் உனக்காக நான் ஓடி வந்தேன். என்ன ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு எப்பவும் சொல்லாத சௌந்தர்யா. அதை கேட்கிறப்போ என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? யூ ஆர் மை பெட்டர் ஹாஃப். நீ தான் எனக்கு எல்லாமே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சூர்யா, அம்மா கொஞ்சம் இங்க வா. தோ வந்துட்டமா. கொஞ்சம் இரு சௌந்தர்யா, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். உங்க அம்மா கூப்பிட்டது அப்படியே ஓடிடுவீங்களே. இவ்ளோ நேரம் என்ன சமாதானப்படுத்தினதெல்லாம் சும்மாதான் இல்ல? ஏய், இல்ல சௌந்தர்யா, அம்மா கூப்பிட்டாங்கன்னா அது ஏதாச்சும் முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அதான் நீங்க என் பக்கத்துல இருக்கும் போதுதான் உங்க அம்மா உங்களை கூப்பிடுவாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். மத்த நேரம்லாம் உங்களை கூப்பிடவே மாட்டாங்களே. ப்ளீஸ் சௌந்தர்யா, கோச்சுக்காத. நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரியா? ஏய், அம்மா. வா சூர்யா. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? நீ உட்காரு. பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் கூப்பிட்டேன். வாங்க வாங்க. என்னாச்சு? ஏன் கை பிடிச்சு இழுத்துட்டு வர? இருங்க சொல்றேன். லாவண்யா, நீ இப்படி சுத்தி முத்தி பாக்குறத பார்த்தா ஏதோ தங்க புதையல் கிடைச்ச ரகசியத்தை நீ என்கிட்ட சொல்ல போற மாதிரி தெரியுது. என்ன, அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிருக்கா? உங்களை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும் போதுங்கிற அளவுக்கு தரித்திரத்துக்கு மேல தரித்திரம் தான் கிடைச்சிட்டு இருக்கு. இதுல தங்க புதையல் வேற கிடைக்குதாக்கும். என்ன சொல்லும் பொசுக்குன்னு இப்படி சொல்லி மனசை உடைச்சிட்ட? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. வேணும்னா பாரு, என் ஜாதக கட்டம் மாறும்போது பணம் மழையா கொட்ட போகுது. இப்படி எல்லாம் ஆகவளித்தனமா பேசிக்கிட்டு இருக்காதீங்க, கொட்டிடுவேன். சும்மா இருங்க. உங்க ஜாதகத்துலதான் கெட்ட நேர கரகத்தை எல்லாம் கெட்டியா புடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி பணம் மழை கொட்டும்? இங்க பாருங்க, இந்த மாதிரி வெட்டி கற்பனை எல்லாம் வேலைக்கு ஆகாது.
உழைச்சுதான் முன்னுக்கு வரணும். அத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. இத சொல்றதுக்காக தான் இப்ப எழுப்பி கூட்டிட்டு வந்தியா? ஐயோ, நான் சொல்ல வந்தது கொஞ்சம் கேளுங்க. சரி வா, காஃபி சாப்பிட்டு பேசுவோம். ஐயோ, எப்ப பாரு டீ டிஃபன் சரக்கு, எப்ப பாரு அந்த புத்தியில தான் இருப்பீங்களா? அதனாலதான் இருக்கிற ஆட்டோ கூட உங்களால காப்பாத்திக்க முடியல. சரி சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. நாளைக்கு நீங்க வேலைக்கு போக போறீங்க. என்னது, நான் வேலைக்கு போறேனா? ஆமாங்க. என்னது, நான் வேலைக்கு போறேனா? ஆமா, ஏன் இப்படி கேக்குறீங்க? அதாவது காலையில அரக்க பறக்க எந்திரிச்சு அரையும் குறையுமா குளிச்சுட்டு பொண்டாட்டி கட்டி கொடுக்கற சாப்பாடு எடுத்து பைக்ல போட்டுக்கிட்டு ஒருன்னு போவாங்களே, அந்த மாதிரி வேலைக்கு என்ன போக சொல்ற? ஆமாங்க, அப்படி ஒரு டக்கரான வேலைக்கு தான் நீங்க போக போறீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஓஹோ, மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போறது உனக்கு டக்கரான வேலையே தெரியுது. நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு தெரியாம தான் இந்த வேலையே கிடைச்சிருக்கு. நான் எப்படி அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக முடியல லாவண்யா? நான் இவ்வளவு நாளா சொந்தமா ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு சுயமா சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு ஆள் நானு. ஏய், நான் ஒரு ஆட்டோ ஓனர். வெளியில என்ன பாக்குற எவனோ பார்த்திபா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட மாட்டானுங்க. ஓனர் ஓனர் அப்படின்னு தான் கூப்பிடுவானுங்க. அந்த அளவுக்கு ஐயா ரெஸ்பெக்டா பேர் எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படிப்பட்ட என்ன எவனோ ஒருத்தங்கிட்ட போய் கை கட்டி வேலை பார்க்க சொல்ற. பிளடி ஸ்வீட். நீ என்ன வேலைக்கு போன்னு சொன்னதும் என் உடம்பு அப்படியே அவமானத்துல பூனி குறுகிடுச்சு தெரியுமா? ஓ, நான் வேலைக்கு போக சொன்னதும் துரைக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஊறி குனிகிருச்சோ. உங்க கூட சேர்ந்து ஓசி குடி குடிக்கிறானுங்க பாத்தீங்கல்ல, அவனுங்க ஓனருன்னு சொன்னா நீங்க ஓனர் அடிவீங்களா? ஆட்டோவுக்கு ஒழுங்கா டியூ கட்டி காப்பாத்துறதுக்கு வக்கு இல்ல. இதுல ஓனருங்கிற ஒரு பந்தா வேற. அந்த ஆட்டோவுக்கு பணம் கட்டி நீங்களா எடுத்தீங்க. அதுக்கான முன் பணத்தை எங்க அப்பா தானே கொடுத்தாரு. அப்போ இப்போ அந்த ஆட்டோவுக்கே டியூ கட்டலன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்க ஓனர்னு சொல்லிக்க முடியும் சொல்லுங்க? இந்த ஓனருங்கிற போலி மரியாதையை தூக்கி சுமந்துட்டு இருந்தா தட்டுல சோறு கிடைக்காது. அப்புறம் அம்மா தாயேன்னு கையேந்துக்கிட்டு ரோட்ல இருக்கிற மண்ணை தான் அள்ளி சாப்பிடணும். இப்படியே நம்ம வாழ்க்கை போச்சுன்னா அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள பார்த்து சிரிப்பாங்க. காசு பணம் இருந்தா நம்ம மரியாதைக்கு தேடி போக தேவையில்லைங்க, அதுவா நமக்கு தேடி வரும்ல. இந்த போலி கௌரவத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போற வழிய பாருங்க, புரிஞ்சுதா? சரி. ஆமா, நீ எனக்கு எங்கதான் வேலை வாங்கி வச்சிருக்க? ஏன்னா வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, கலெக்டர் உத்தியோகம் மாதிரி சும்மா அப்படி கௌரவமா இருக்கணும். இந்த முதல் கட்டுக்கு கலெக்டர் வேற ஒரு கேடா? வேலை நம்ம சௌந்தர்யாவோட கம்பெனி. சௌந்தர்யாவோட கம்பெனியா? சத்தம் போடாதீங்க, யாருக்காவது கேட்ட போது. சௌந்தர்யா கம்பெனி? ஆமாங்க. உங்களுக்காக அம்மா போய் ராஜேஸ்வரி அம்மாவை பார்த்து பேசிருக்காங்க. அவங்களும் சரின்னு உங்களை வர சொல்லிருக்காங்க. ஏங்க, நாளையில இருந்து ஒழுங்கா வேலைக்கு போய் வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழியை பாருங்க, சரியா? அந்த கம்பெனில தான் வேலைக்கு போகணுமா? இளமதிக்கு தெரிஞ்சா என்ன வருது? ஐயோ, அவளுக்கு தெரிஞ்சா நிச்சயமா பிரச்சனை பண்ணுவா. அதனாலதான் உங்களை தனியா கூட்டிட்டு வந்து சொல்றேன்.